ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ 25 வர வேண்டியனா 29 வந்திருக்கேன்னு சொல்லி யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வந்து 25க்கு வந்து ப்ராட்காஸ்ட் போட முடியல. ஸோ இந்த ஒரு மாதம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக 25 அன்னைக்கு நான் ப்ராட்காஸ்ட் போட்டுருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போன தடவை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கப்புள்ஸ்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை அழகாக வந்து ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருந்தோம். மேபி அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருந்தாலும் அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நான் வந்து நம்ம வந்து யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது, எல்லார் லைஃபோட கதையிலையும் ஒரு வில்லன் இருப்பார். அந்த வில்லன் நம்ம அப்பாவா தான் இருப்பார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து எது கேட்டாலும் விட மாட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எப்படி சொல்றது, நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சிறு சிறுன்னு இருக்காரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. என்னன்னா காண்டாவது, ரொம்ப கடுப்பா இருக்கு. எனக்கே திட்டிகிட்டே இருக்காரு, நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்துல அவங்க கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரிவார். அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் இன்னைக்கு நான் என்னோட லைஃப்ல நடந்த அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அஃப்கோர்ஸ் அப்பாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஒன் ஃபைன் டே. ஸோ நான் வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்னை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அனுப்பவே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து எதுக்குமே நீ வெளியே அனுப்புனதே கிடையாது. உனக்கு விவரம் பத்தலை, நீ அங்கே கரெக்டாக போக மாட்ட, என்கிட்ட காசு இல்லை, எதுக்கு நீ போற, எதுக்கு ஊர் சுத்துற, எதுக்கு தேவையில்லாம கண்ட நாயோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்னை எங்கேயுமே வெளியே போக விடாம தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உண்மையை சொல்றேன், இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு கூட நான் போனது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படத்துக்கு கூட நான் போனது கிடையாது. எங்கேயுமே நான் விட்டதும் கிடையாது. காலேஜ் டூருக்கு கூட ரொம்ப கெஞ்சி தான் போனேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாருமே வந்து வெளியே போயிட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் போடுறப்ப நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வீட்டில் விடுறது இல்லை. அப்படி விடாதனாலே எனக்கு என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாம் கம்மியானாங்க. என்னை எங்கேயுமே கூப்பிடுறதும் விட்டுட்டாங்க. இவன் எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான்டா, கேட்டாங்க அப்பா விட மாட்டாங்க, அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒவ்வொரு தடவையும் அவர் நான் இங்க எதுனா ஒன்று கேட்குறப்ப ரிஜெக்ட் பண்ணேன். எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகிட்டே இருந்துச்சு. கஷ்டமாகறதோட கோவம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவருக்கு பிடிக்காத நிலைமைக்கு கூட போற பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா பசங்களுக்கும் அப்படிதான். மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹை கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க தான் தெரியும், தன்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கடிச்சு கூட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் சொல்லிட்டு சுத்துறாங்க, அவங்களுக்கு கூட தெரியாது, பசங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபீலிங் புரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லன் என் லைஃப்ல ஹீரோவான அந்த மூமெண்ட்டை தான் இனி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்பாட்டிஃபை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு லைஃப்ல ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டா நான் போடுற ப்ராட்காஸ்ட் உங்களுக்கு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ப்ராட்காஸ்ட் குள்ள போகலாம். இதே மாதிரி நான் கோபமா இருந்தேன். அது ஒரு வெறுப்புல இருக்கப்ப எங்க அப்பா வேலை விஷயமா வந்து கொஞ்சம் நாமக்கல் பக்கமா போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாமக்கல் இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப தனியா போக மாட்டாரு. எங்க அப்பா தனியா போக முடியாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு எங்க தம்பியும் வீட்டுல இல்லை, அவனும் காலேஜ் போயிட்டான். ஆஸ் நான் காலேஜ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால வீட்டுல சும்மாவே தான் இருந்தேன். சரி சும்மா இருக்கிறதுக்கு அவரோட போயிட்டு வருவோம், நமக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்து அவரு கூட போயிருந்தேன். ஸோ அங்கே போகிறப்ப ஒரு 10 to 15-20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காலை வந்து கார்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு எங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அதே நம்பர்ல இருந்து ஒரு 2-3 தடவை வந்துச்சு, எங்க அப்பா கட் பண்ணி விட்டாரு. சரி அவங்க திரும்ப அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா கால் எடுத்துட்டு எடுத்தோடனே, ஏங்க போன் பண்ண எடுக்க மாட்டீங்களா, எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்றது, நாங்க வந்து 2 மாசமா நீங்க வந்து கார் இன்சூரன்ஸ் கட்டவே இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. எங்க அப்பா இல்லைங்க இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசன் சொல்லவும், இதுதாங்க 2 மாசமா சொல்றீங்க, உங்ககிட்ட எப்பதான் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கட்டுவீங்க காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப எங்க அப்பா கட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு இப்போ இன்னைக்கே வந்து ஒரு 10,000 எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து வர தவிர எங்க வழி தெரியல அப்படின்னு சொன்னது. எங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அவர் கையில இருந்த காசெல்லாம் போட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டாரு. பே பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இரு பயம் முன்னாடி எதுவும் காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனசோட போக ஆரம்பிச்சது எனக்கு கண்ணில் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னடா நம்ம அப்பாவை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் அதே மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓகே போயாச்சு அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் கால் பண்றான். அது யாருன்னு பார்த்தா வீட்டு லோனா. வீட்டு லோன் வந்து நீங்க கட்டவே இல்லை, ஏன் கட்டல, இன்ன வரைக்கும் என்ன பண்றீங்க, ஆல்ரெடி ஒரு 2 months டைம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீ வீட்டு லோன் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் வீட்டு லோன் கட்ட சொல்லி கேட்கறான். சரிங்க இருங்க கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அவரோட ஹெச்ஆருக்கு கால் பண்ணி சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கி கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இப்ப ஏன் காசு இல்லைன்னு சொல்ற. ஏங்க எங்க அப்பா வாங்குறது 38,000 சம்பளம், அதுல 13,000 வீட்டு லோனு, 13,000 கார் லோனுன்னு போனா மீதி இருக்கிறத வச்சு மல்லிகை சாமானா அதாவது வாங்கி பெட்ரோல் காசு, அந்த காசு இந்த காசு, எப்பா கேட்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளோ தலை சுத்துது நமக்கு. மீதி இருக்க காசை வச்சு குடும்பத்தை ரன் பண்றாங்கன்னா அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு மனுஷன். அவருக்காக எதையுமே அவர் பண்ணிக்கல, நமக்காக தான் எல்லாம் பண்றாரு. அப்படி இருக்க மனுஷன் நம்ம மேல நம்ம இவ்வளவு வெறுப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் எனக்கு வந்து உறுத்துச்சு. அன்னையிலிருந்து எங்க அப்பா கிட்ட நான் எதுவுமே கேட்கறது இல்லை. ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 10-20 நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சு அந்த 10-20 அவர் நம்ம அந்த 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் அவர் வச்சிருந்தாங்கன்னா எப்படின்னா தலை வலிச்சா டீ குடிப்பாரு, எங்கன்னா பசிச்சா ஒரு போண்டா பப்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு அவருக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சேவ் பண்ணி தான் இத்தனை வரைக்கும் இருந்தேன். முன்னால எங்க வந்து வாழ வெளியே போலான்னா எங்க அப்பா விட மாட்டேன்னு சொல்லுவாரு, அதனால நான் வரலன்னு சொல்லிடுவேன். ஆனா இந்த தடவை யாரும் வெளியே கூப்பிட்டானா நான் வரலடா, எங்க வீட்டுல காசு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறது. அன்னையிலேருந்து எங்க அப்பா வந்து நான் உயர்த்தி வச்சிருக்கேன். அன்னையிலேருந்து எங்க அப்பா என்ன திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். முன்னெல்லாம் வெறுப்பாகும், இப்ப வெறுப்பு ஆகுறது இல்லை. ஏன்னா எங்க அப்பா எதுக்காக திட்டுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட இருக்கு.